இங்க இந்த பொண்ணு ஹீரோக்காக காத்துட்டு இருக்கா. அப்ப இந்த ஊர்லயே ஒரு பணக்காரன் இந்த பொண்ணு பார்த்ததுமே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். அப்ப அந்த பொண்ணோட அம்மா கிட்ட ஒரு கடைக்காரன் காசு கொடுக்கலன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. அப்ப இவன் காசு கொடுத்து ஹெல்ப் பண்றான். அதை பார்த்ததுமே இவனை ரொம்பவும் பிடிச்சு போகுது. சோ அவங்க அம்மாவை அவனை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வேலை செய்யற இடத்துல அதிக வெள்ளம் வந்ததால இந்த வேலையை செஞ்சு முடிச்சு அதிக பணம் தர சொல்றாங்க. ஹீரோவா அந்த பொண்ணுக்காக ஒத்துக்கிட்டு உயிரை பணைய வச்சு அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறான். தென் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போறான். இவனை மதிக்கவே மாட்டாங்க. அந்த பணக்காரன் வர அவங்க டீ எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. அதை பார்த்ததுமே ஹீரோ கோவப்பட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அடுத்த அந்த பொண்ணே வந்து எல்லாமே ஹீரோ கிட்ட சொல்றா. அதை கேட்டதுமே நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலான்னு முடிவு பண்றாங்க. சோ ஹீரோவா அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அந்த பணக்காரன் அந்த பொண்ணு அந்த வீட்லயே வச்சு கெடுத்துறான். ஹீரோவா ரொம்ப நேரம் ஆனதால அந்த பொண்ணை பார்க்க அவன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. அப்ப இந்த பணக்காரன் அவனை பார்த்ததுமே நான் கெடுத்துட்டேன் அந்த பொண்ணை, என்னோட எச்சில தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றான். அதை கேட்டதுமே அவனை சமாடி அடிச்சுட்டு அந்த பொண்ணோட விருப்பம் இல்லாத நீ பண்ணதால அந்த பொண்ணு நான் தப்பா நினைக்க மாட்டேன், அது எப்படி இருந்தாலும் அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிப்பேன் சொல்ற அந்த பொண்ணோட வீட்டுக்கு போறான். ஆனா அந்த பொண்ணு இவன் கூப்பிட்டு வர முடியாது சொல்லிடுறான். இவனுக்கு அவளையே தோணில போயிட்டு இருக்கா. அப்ப அந்த பொண்ணோட வலையில ஆத்துல வருது. பார்த்தா அந்த பொண்ணு இறந்தே போயிட்டு இருக்கா.